அத்தியாயம் 5. அவர் இந்த இளம் பெண்ணுடன் நெருங்கி பழக விரும்பினார். எதிர்காலத்தில் அவளால் தனது பேரனையும் கவனித்துக் கொள்ள முடியும். தேவையில்லை, இலியையிட்டும் குளிர்ச்சியாக நிராகரித்து திரும்பிப் போகப் போகிறார். தயவு செய்து காத்திருங்கள், ஒரு குரல் கேட்டது. லிங்ஹான் வெளியேறினார். லிங் ஜாங் குவான் மற்றும் அவரது குழுவின் முகம் சற்று மாறியது. லிங் குலத்தின் இந்த குப்பைத் துண்டை அவர்கள் எவ்வளவு இழிவாக பார்த்தாலும் அவர்கள்தான் இப்போது திருடர்கள். திருடர்களுக்கு இயல்பாகவே குற்ற உணர்வு ஏற்படும். இளைய சகோதரர் ஹான், நீங்கள் காயமடையவில்லையா? ஓய்வெடுக்க உங்கள் அறைக்கு விரைவாக திரும்புங்கள், லிங் முயின் விரைவாக பதிலளித்தார். அவர் முன்னோக்கி சுட்டு லிங் ஹானின் பக்கத்தை அடைந்தார், கையை நீட்டினார். மற்றவருக்கு வாய் திறக்க வாய்ப்பளிக்காமல் முதல் கணத்தில் லிங்ஹான் மீது விழா விரும்பினார். அவரது உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் 7வது அடுக்கில் இறந்தார். மேலும் அவரது வலிமை ஜாங் யுவானுடன் ஒப்பிடக்கூடியதாக இல்லை. உடல் சுத்திகரிப்பு அடுக்கில் மொத்தம் 9 அடுக்குகள் இருந்தன. முதல் 3வது அடுக்குகள் பொதுவாக உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் ஆரம்ப நிலை என்றும், 4வது முதல் 6வது நிலைகள் நடுத்தர நிலை என்றும், 7வது முதல் 9ஆம் நிலைகள் தாமத நிலை என்றும் அழைக்கப்படுகின்றன. 3 வெவ்வேறு நிலைகளைச் சேர்ந்த தற்காப்பு கலைஞர்கள் தங்கள் வலிமையில் பெரும் ஏற்றத்தாழ்வை கொண்டிருந்தனர். மற்றும் அதிக அடுக்கு, பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தது. 9வது அடுக்கில் இருக்கும் ஒரு தற்காப்பு கலைஞன் 8வது அடுக்கில் இருக்கும் ஒரு தற்காப்பு கலைஞரை எதிர்கொள்வது மிகப்பெரிய நன்மையை கொண்டிருக்கும். இருப்பினும் 2வது அடுக்கைச் சேர்ந்த தற்காப்பு கலைஞருக்கு எதிராக உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் முதல் அடுக்கில் உள்ள ஒரு தற்காப்பு கலைஞர் அவ்வளவு பெரிய பாதகமாக இருக்க மாட்டார். முன்னதாக லிங்ஹான் ஜாங் யுவானுக்கு கீழே 2 அடுக்குகள் மட்டுமே இருப்பதாக தோன்றியது. ஆனால் அவற்றுக்கிடையே ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தது. இருப்பினும் லிங் முயின் உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் 7வது அடுக்கில் இருந்தார். மேலும் உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் பிற்பகுதியில் இருந்தார். லிங் ஹானை விட 2 நிலைகள் அதிகம். இது ஒரு மீற முடியாத இடைவெளியாக இருந்தது. லிங் ஹான் ஒரு காலத்தில் வலிமையான எவன் டயர் போர்வீரர்களில் ஒருவராக இருந்திருந்தாலும் திறனில் உள்ள இந்த மிகப்பெரிய வேறுபாட்டை அவரால் இன்னும் மீற முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இப்போது வைத்திருக்கும் அடித்தளம் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் என்ன செய்வது? லிங் ஹானின் கண்கள் தீவிரமாக வளர்ந்தன. மற்றவரின் உள்ளங்கை அவரை நோக்கிச் செல்லும் தருணத்தை பயன்படுத்தி அவர் திடீரென்று தனது முஷ்டியை தாக்கினார். லிங் முயின் கேலியின் வெளிப்பாட்டை காட்டாமல் இருக்க முடியவில்லை. லிங் ஹான் எப்படி இங்கு வந்தார் என்று அவருக்கு தெரியவில்லை என்றாலும் அவர் லிங் குலத்தினரிடையே நன்கு அறியப்பட்ட குப்பைத் துண்டு. அவர் தனக்கு என்ன வகையான அச்சுறுத்தலாக இருக்க முடியும்? அவர் ஆரிஜின் பவரைச் சுழற்றினார். மேலும் அவரது மார்பு தசைகள் கடினமாகி இரும்பைப் போல அடர்த்தியாக மாறியது. அவர் லிங் ஹானிடமிருந்து வெற்றியை பெற்றால் என்ன செய்வது? இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால் லிங் ஹானை கட்டுப்படுத்துவதும் வாயை திறக்க அவருக்கு வாய்ப்பளிக்காததும் ஆகும். நிச்சயமாக போதும். லிங் ஹானின் வாயின் மூலைகள் லேசான புன்னகையில் வளைந்தன. மற்றவரின் எதிர்வினை முற்றிலும் அவரது எதிர்பார்ப்புகளுக்குள் இருந்தது. இந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படப் போகிறீர்கள். பெங் லிங் முயின் எந்த அசைவும் செய்யாததால் இந்த திடீர் குத்து அதன் இலக்கை திடமாக தாக்கியது. லிங் முயின் தன் கையை நீட்டி லிங் ஹானின் தோளில் வைத்தபோது இன்னும் கேவலமாகத் தெரிந்தார். இளைய சகோதரர் ஹான், நான் உங்களை திருப்பி அனுப்புகிறேன். அவர் வாய் நிறைய இரத்தத்தை துப்புவதற்குள் அவர் பேசி முடிக்கவில்லை. இது கூட முடிவல்ல. உள்ளுறுப்புகள் அனைத்தையும் தூக்கி எறிவது போல் நெஞ்சு கொதிப்பதை உணர்ந்தான். அவர் திடீரென்று தரையில் விழுந்து உட்கார்ந்தார். அவரது வெளிப்பாடு மிகவும் அசிங்கமானது. டெங் டெங் டெங். லிங்ஹான் மொத்தம் 7 படிகள் பின்வாங்கினார். பின் சுவரில் முதுகு மோதியவுடன் நின்றான். இது என்ன?
அந்த பஞ்சில் லிங்ஹான் ஒரு பிரத்யேக உத்தியை பயன்படுத்தியிருந்தார். அதன் பெயர் ஹில் செப்பேட்டிங் ஷாக். இது வெடிப்பதற்கு முன் எதிரியின் பாதுகாப்பின் வழியாக சக்தியை கடக்க அனுமதித்தது. அதனால்தான் லின் முயின் ஆரிஜின் பவரை பயன்படுத்தியிருந்தாலும் லிங் ஹானின் சக்தி அவரது தசைகள் வழியாகச் சென்று அவரது உடலுக்குள் வெடிக்க முடிந்தது. இயற்கையாகவே இது லின் முயுனுக்கு மிகவும் கடுமையான அடியாக மாறியது. லிங் முயின் உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் 7வது அடுக்கில் இருந்ததற்கும் இது நன்றி. இல்லாவிட்டால் இந்த குத்தியினால் பலத்த காயம் அடைந்திருப்பார். மரணம் கூட சாத்தியமற்றதாக இருக்காது. எவன் டயர் போர்வீரர்களில் வலிமையான ஒருவரை இழிவாக பார்ப்பது தனக்குத்தானே சிக்கலை கொண்டு வருவதாகும். இருப்பினும் உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் 7வது அடுக்கு இன்னும் உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் 7வது அடுக்காக இருந்தது. ஆரிஜின் பவரின் மீளுருவாக்கம் லிங்ஹான் கையாளக்கூடியவற்றிலிருந்து இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. இதனால் அவரும் நிலைகுலைந்து பின்வாங்கும் அளவிற்கு நிலைகுலைந்தார். சக்தி அதிர்ச்சியால் அவரது வலது கை திடீரென விலகியது. லிங்ஹான் தனது புருவத்தை சுருக்கிக் கொள்ளாமல் இடது கையை பயன்படுத்தி வலது கையை மீண்டும் நிலைக்கு திருப்பினார். அந்த தருணம் வரை லிங் ஜாங்குவானும் அவரது குழுவும் இறுதியாக எதிர்வினையாற்றவில்லை. அவர்கள் அனைவரும் கோபமும் அதிர்ச்சியும் அடைந்தனர். லிங்ஹான் உண்மையில் லிங் முயுனை காயப்படுத்தியதால் அவர்களின் கோபம் ஏற்பட்டது. அதே சமயம் அவர்கள் ஆச்சரியப்பட்டதால் அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த குப்பை துண்டு எப்படி இவ்வளவு சாதனையை செய்ய முடிந்தது? இதற்கிடையில் சில பணிப்பெண்கள் இன்னும் மயக்கமடைந்தனர். இவர் இன்னும் அவர்களுக்கு தெரிந்த இளம் மாஸ்டர் ஹானா. எப்பொழுதும் மேதை என்று அழைக்கப்படும் யங் மாஸ்டர் முயுனை ஒரே குத்தினால் காயப்படுத்திவிட்டு பின்னவர் ரத்தம் கொட்டும் அளவுக்கு அவர் எப்படி கடுமையாக இருக்க முடியும்? சிறிய மிருகம், இவ்வளவு இரக்கமில்லாமல் இருக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? லிங் ஜாங்குவான் உடனே கத்தினான். முயுன் உன்னை பற்றி மட்டுமே கவலைப்பட்டான். உன்னை மீண்டும் உன் அறைக்கு அனுப்ப விரும்பினான். ஆனால் நீ மிகவும் இரக்கமற்ற செயலை செய்தாய், பைத்தியம் நாய். அவர் நிச்சயமாக தந்திரமானவர். பொய்யான குற்றச்சாட்டின் மூலம் உடனடியாக வாய்மொழி எதிர்த்தாக்குதல் செய்தார். லிங் முயுனுக்கும் மூச்சு திரும்பியது. அவரது கண்கள் லிங்ஹான் மீது விழுந்தபோது அவர்கள் கொலையால் நிரம்பியிருந்தனர். அவர் லிங் குலத்தின் மேதை, ஆனால் அவர் உண்மையில் குப்பை துண்டால் காயமடைந்தார். அப்படிப்பட்ட அழியை அவனது ஈகோ எப்படி ஏற்றுக்கொள்ளும்? லிங்ஹான் இருவரையும் முற்றிலும் புறக்கணித்தார். அதற்கு பதிலாக லீ யுடோங்கை பார்த்தார். மிஸ், உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இது லிங் ஜாங்குவான் ஒரு நகர்வைச் செய்யவிருந்தார். ஆனால் அவர் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர் வலுக்கட்டாயமாக பின்வாங்கினார். மற்றவர் ஹவியாங் அகாடமியைச் சேர்ந்த மாணவர். மேலும் ஹவியாங் அகாடமி மழை நாட்டின் இம்பீரியல் குடும்பத்தால் நிறுவப்பட்டது. அங்கு பதிவு செய்ய முடிந்தவர்கள் நிச்சயமாக வலுவான பெரிய பின்னணியில் இருந்து வந்திருப்பார்கள். மேலும் எலிமெண்ட் சேகரிப்பு அடுக்கில் உள்ள ஒரு நபரின் பின்னணியை விட அதிகமாக இருப்பார்கள்.